நம்ம கிளாஸ் 8 சான்ஸ்கிரிட் நியூ NCERT சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 9 தான் பார்க்க போறோம். நவமக பாட்டக. லெசனோட பேரு கோ ஆருக். கோ ஆருக் கோ ஆருக். ஸோ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஒரு வேர்டை 3 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே இந்த டைட்டில் என்ன அப்படின்னு சொல்கிறத விட லெசன் படிக்கும் போதே அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம நேராக லெசனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு கான்வர்சேஷன் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. அம்ப மகதி பூபூக்ஷா பாததே ஷீகரம் போச்சனம் பரிவேஷயது. அம்பா அதாவது அம்மா, மகதி பூபூக்ஷா அப்படின்னா ரொம்பவும் வெரி மச் ஹங்க்ரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவள் என்ன சொல்கிறா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவும் பசியாக இருக்கு. பாதத்தே ஷீகரம் போச்சனம் பரிவேஷயத்து, ரொம்ப சீக்கிரமே எனக்கு ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேர்ள் சொல்கிறான். வட்சே போஜனம் அத் யுஷ்ணம் அஸ்தி கிஞ்சித் பிரதீக்ஷஸ்வ. வட்சே அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, டாட்டர் குழந்தை, போஜனம் அத் யுஷ்ணம் அப்படின்னா ரொம்பவும் ஹாட்டாக இருக்கு. இப்போ கிஞ்சித் பிரதீக்ஷஸ்வ அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாயிரும், ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உஷ்ணம் போஜனம் கிமர்தம் ந ததாதி. உடனே அவள் கேட்குறா, பசியில் இருக்க அவள் கேட்குறா, உஷ்ணம் போஜனம் சூடாக இருக்கிற அந்த ஃபுட்டை ஏன் நீங்கள் தரக்கூடாது? உஷ்ணம் போஜனம் கிமர்தம் ந ததாதி. வத்சே முகே தாஹ भवेत् अपि च अत्युष्णं भोजनं हितकरं न भवति इति आयुर्वेदस्य उपदेशः. वत्से குழந்தை, முகே தாஹ. தாஹனா உனக்கு வாய் வந்து எரிய ஆரம்பிச்சிடல, சூடாக வாயில் போட்டால் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த மாதிரி எரியும் இல்லையா? அதை சொல்கிறாங்க. முகே தாஹ பவேத் அபீச்ச அதுவும் இல்லாமல் அத்யுஷ்ணம், அத்யுஷ்ணா ரொம்ப சூடான, போஜனம் ரொம்ப சூடான அந்த ஃபுட்டு, ஹிதகரம் ந பவதி அது வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சூடாக நம்ம சாப்பிட்றது, ரொம்ப சுட சுட சாப்பிட்றது நல்லதும் கிடையாது. இது ஆயுர்வேதஸ்ய உபதேசக, இப்படி ஆயுர்வேதத்தில் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்பே ஆயுர்வேதே பகவஹ ஆஹார நியமாக சந்தி இது அஸ்மாக்கம் சிக்ஷக அபி போதயதி. அம்மா, ஆயுர்வேதத்தில் பகவஹ ஆஹார நியமாக, அதாவது டயட்ரி ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்படி சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரியான ரூல்ஸு சந்தி இது அஸ்மாக்கம் சிக்ஷக அபி போதயதி. எங்கள் டீச்சர் கூட இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு, ஆயுர்வேதத்தில் இருக்கிற டயட்ரி ரூல்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொல்கிறாங்க. சத்தியம் உக்தம் உக்தம் வத்ச. ஸோ உண்மையாக தான், நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. ஆகார விஷயே ஏக்கக ரோச்சக பிரசங்கக அஸ்தி. இந்த ஆகார விஷயத்தில் ஏக்கக ரோச்சக பிரசங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்னு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கதைன்னு கூட எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட் இருக்குது. யுவாம் இச்சத் சேத் ஸ்ராவயாமி, நீங்கள் விரும்பினீங்க அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அஸ்து அம்பே யாவத் போஜனம் போக்தும் யோகியம் பவதி தாவத்தம் ஸ்ராவயது. உடனே அந்த குழந்தை என்ன சொல்கிறா, ஓகே அம்மா நான் கேட்குறேன், எது வரைக்கும் போஜனம் இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு வேர்த்தாக இருக்கும், அதாவது சூடு கரெக்டான சூடில் எனக்கு சாப்பிட்றதுக்கு வேர்த்தாக இருக்கும், அது வரைக்கும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறா. அஸ்து ஸ்ரூயதாம், சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரத வர்ஷே வைத்யாக விபின்னானாம் வியாதீனாம் शमनं कथं कुर्वन्ति इति ज्ञातुं पुरा भगवान् धन्वन्तरिः मनोहरं शुकरूपं धृत्वा प्रतिग्रामम् अभ्रमत्. भारतवर्षे, பாரதவர்ஷேனா நம்மளுடைய இந்தியாவில், நம்மளுடைய கண்ட்ரியில், வைத்தியாக விபினானாம் வியாதினாம், வைத்தியர்கள் இருக்காங்களே, அந்த டாக்டர்ஸ் இருக்காங்களே, வைத்தியர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க விபினானாம் வியாதினாம், ஸோ விதவிதமான வியாதிகளை, டிசீஸை ஷமனம் கதம் குருவந்தி. ஷமனம் அப்படின்னா கியூர் பண்ணுறது. ஸோ டாக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்டான அந்த டிசீஸை எப்படி கியூர் பண்ணுறாங்க, கதம் குருவந்தி இது கியாத்தும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக புரா பகவான் தன்வந்திரிஹி. புரா அப்படின்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸில்,
பகவான் தன்வந்திரி தான் வந்து காட் ஆஃப் மெடிசன், நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த காட் என்ன பண்ணியிருக்காரு, மனோகரம் சுகரூபம் திருத்வா, ஸோ ரொம்ப அழகான ஒரு பேரட் மாதிரியான ஒரு ரூபத்தில் பிரதி கிராமம் அப்ரமத், ஒரு கிராமமாக ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ டாக்டர்ஸ் எப்படி கியூர் பண்ணுறாங்க, அவங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக த காட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கார் இல்லையா, பகவான் தன்வந்திரி ஒரு இடமா போய் வந்து அவர் எந்த ரூபத்தில் போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேரட்டோட ரூபத்தில் போகிறாரு. பிரமண காலே சக பகுனாம் பிரக்யாத் வைத்தியானாம் பவன பார்ஷ்வஸ்தே விருக்ஷே உபவிஷ்ய. பிரமண காலே, இந்த மாதிரி ஒரு கிராமமும் போய் சுற்றி பார்க்குற அந்த சமயத்தில் சக, அதாவது பகவான் தன்வந்திரி, பகுனாம் பிரக்யாத் வைத்தியானாம், ரொம்ப நிறைய ஃபேமஸான டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த வைத்தியர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பவன பார்ஷ்வஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவனம் அப்படின்னா பில்டிங், பார்ஷ்வ அப்படின்னா நியர், பக்கத்துலன்னு அர்த்தம், ஸ்டே அப்படின்னா லொக்கேட்டட், சிச்சுவேட்டட். ஸோ ஒரு பில்டிங், அதாவது அவங்களுடைய ஃபேமஸான டாக்டர்ஸ் அவங்களுடைய பில்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய விருக்ஷே உபவிஷ்ய, அந்த மரத்தில் இருந்து கோ ஆருக் இதி துவனீம் அகரோத், இந்த மாதிரியான ஒரு சத்தத்தை அவர் சொல்றாரு. ஸோ அந்த பேரட் மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா கோ ஆருக் இதி துவனீம் அகரோத், இந்த சத்தத்தை அவர் சொல்றார். கிந்து खगस्य क्वारुक इति शब्दम प्रति कस्यापि அவதானம் நாஸ்தி, இந்த மாதிரி செய்தும் கூட கிந்து ககஸ்ய, இது ஒரு பேர்டு இல்லையா, பேர்டினுடைய கோஅருக் இதி சப்தம், ஸோ இந்த சப்தத்துக்கிட்ட கஸ்யாபி அவதானம் நாஸ்தி, யாருமே அட்டென்ஷன் கொடுக்கல, யாருமே அதை கவனிக்கல, ஏதோ ஒரு பேர்ட் கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்தே சக வைத்தியஸ்ய வாக்படஸ்ய குட்டீர சமீபம் கதவான். அந்தே அட் லாஸ்ட் அவர் என்ன பண்றாருன்னா வாக்பட அப்படின்ற ஒரு வைத்தியர்னுடைய குட்டீர சமீபம், அவருடைய ஹட்டு கிட்ட போறாரு. ஸோ அவர் இருக்கிற அந்த குடிசை கிட்ட போறாரு. தத்ர விஷாலே பிராங்கனே ஸ்திதம் புஷ்பதரும் ஆரூஹ்ய மதுரையா கிரா கோ ஆருக் இதி சப்தம் அகரோத். ஸோ அப்புறம் கடைசியில் எங்கே போகிறாரு, பாங்பட் அவருடைய ஹட்டு கிட்ட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தத்ர, அங்கே விஷாலே பிராங்கனி, அங்கே ஒரு பெரிய கோட்யார்டில் இருக்கக்கூடிய, கோட்யார்ட்னா வீட்டுக்கு முன்னாடி, அவருடைய ஹட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பரந்த இடத்துல இருக்கக்கூடிய புஷ்பதரும் ஃப்ளவரிங் ட்ரீ, நிறைய பூ பூத்து இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஆருஹ்ய, அந்த மரத்தில் ஏறி அந்த மரத்தில் இருந்து மதுரையாகிரா, ரொம்பவும் ஸ்வீட்டான ஒரு வாய்ஸில் கோ ஆருக் இதி சப்தம் ஆக்கரோத். ஸோ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்து கடவுள் இந்த மாதிரியான சத்தத்தை கொடுக்குறாரு, இந்த இடத்துலையும் அதே மாதிரி பண்ணுறாரு. யாருடைய இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா வாக்படஸ்ய, ஸோ வாக்பட் இருக்கார் இல்லையா, அவருடைய குட்டில் பக்கத்தில் போய் இந்த மாதிரி சத்தத்தை அவர் கொடுக்குறாரு. மதுராம் வாணி ஸ்ருத்வா சிகித்சா நிரத்தः பாக்படः பிராங்கணம் ஆகத்திய சர்வாசு திக்ஷு அப்பஷ்யத். மதுரம் வாணி ஸ்ருத்வா, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் வாய்ஸை கேட்டு சிகித்சா நிரத்தகனா என்கேஜ்ட் இன் ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருந்த வாங்படக பிராங்கணம் ஆகத்திய, ஸோ அவருடைய அந்த வராண்டாக்கு வராரு, அந்த கோட்டையாடுக்கு வராரு, வந்து சர்வாசு திக்ஷு அப்பஷ்யத், எல்லா திசைகளும் திரும்பி பார்க்கிறாரு. ஸ்ரனாத் வாங்படக மனோகரம் தம் சுகம் அப்பஷ்யத். ஸோ இன்ஸ்டன்டாவே உடனே அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா மனோகரம் தம், ஸோ ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த பேரட்டை அவர் பார்க்குறாரு. சார்த்தகம் மானுஷ்ய துவனிம் குருவந்தம் சுகம் திருஷ்டவா விஸ்மிதः வாங்படः சிந்தித்தவான். சார்த்தகம் மானுஷ்ய துவனிம், ஸோ ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு ஹியூமன் சவுண்டை கொடுத்துருக்கக்கூடிய இந்த பேரட்டை பார்த்த உடனே சார்த்தகம் மானுஷ்ய துவனிம் குருவந்தம்
சுகம் திருஷ்டவா. ஸோ இந்த பேரட்டை பார்த்த உடனே விஸ்மிதः வாக்பட்டः சிந்தித்தவான், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. ரொம்ப ஆச்சரியமாகி அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நாயம் லௌகிகः ககः. நாயம் அப்படின்ற எப்படி பிரிக்கிற, ந அயம், அயம்னா இந்த பேர்டானது ந இல்லை, என்ன இல்லைன்னு சொல்றாருன்னா லௌகிகக ககக, இது வந்து ஒரு வேர்ல்டி பேர்டே கிடையாது. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு, அதே மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் ஹியூமன் சவுண்டை கொடுக்கறதுனால அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா இது வந்து ஒரு வேர்ல்ட்லி பேர்டு கிடையாது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. ஏஷக நிச்சயேன கஷ்டன் தேவ விசேஷக அஸ்தி, கண்டிப்பா இந்த பேர்டு வந்து ஒரு தேவ விசேஷக, ஒரு டிவைன் பேர்டா தான் இருக்கணும் அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. சஹ சட்டிதி தஸ்மை விஹகாய மதுராணி பலானி சமர்ப்பித்தவான். ஸோ அவர் உடனே என்ன பண்றாரு, சட்டித்தினா உடனே அட் ஒன்ஸ் அவர் என்ன பண்றாருன்னா தஸ்மை விஹகாய, விஹகாயனால பேர்டுன்னு அர்த்தம், அந்த பேர்டுக்கு மதுராணி பலானி ரொம்ப ஸ்வீட்டான பழங்களை சமர்ப்பித்தவான், அது கொண்டு வந்து கொடுக்குறாரு, அந்த பேர்டுக்கு கொடுக்குறாரு. பரந்தோ சஹ ககாக பலானி, ஆனால் அந்த பேர்டு பலானி பழத்தை ந கிரஹத்வா புனரபி ததைவ கோ அரூக் இதி பிரஷனஸ்வரேன சப்தம் அகரோத். ந கிரஹித்வா, அந்த பழத்தை அது வாங்கல, அவரு கொடுத்த அந்த பழத்தை அது வாங்காம புனரபி திரும்பவும் கூட ததைவ தத் பிளஸ் ஏவ, ஸோ அதே மாதிரியான கோரூக் இது பிரஷனஸ்வரேன, அதாவது ஒரு குவெஸ்டின் மாதிரி, கோரூக் அப்படின்றது அவர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி, பிரஷனஸ்வரேன சப்தம் ஆகரோத், ஸோ அது வந்து அந்த மாதிரியான சத்தத்தை கொடுத்துச்சு. அத் வைத்தியः வாக்பட்டः அச்சிந்தயத் யத் யாவத் ககः ஸ்வப்ரஷனானாம் உத்தராணி ந பிராப்னோதி தாவத் அயம் போஜனம் ந வாங்சதி இதி. அத வைத்தியः வாக்பட்டः, ஸோ உடனே அந்த வைத்தியர் வாக்பட்டः அச்சிந்தயத், அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா யத் யாவத் ககஹ ஸ்வப்ரஷனான் உத்தராணி ந பிராப்னோதி, எது வரைக்கும் இந்த பேர்டு அதனுடைய குவெஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கலையோ, எது வரைக்கும் அந்த பேர்டுக்கு குவெஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கலையோ, பிராப்னோதி தாவத் அயம் போஜனம், அது வரைக்கும் அந்த பேர்டு போஜனம், அதாவது அதுக்கான ஃபுட்டை ந வாங்சதி இதி, அது வந்து அந்த ஃபுட்டை ஏத்துக்காது அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. தத்தஹ சஹ அச்சிராத் பிளஸ் ஏவ, அச்சிராத் அப்படின்னா சீக்கிரத்திலேயே, ஏவனா சீக்கிரத்திலேயே, சூத்ர ரூபானி த்ரீனி உத்ராணி பிரததாத், ஸோ சீக்கிரத்தில் அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த பேர்டு வந்து அதுக்கான ஃபுட்டை ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் உடனே அந்த கேள்விக்கான பதில என்ன பண்ணுறாரு அப்படின்னா தத்தஹ சஹ அச்சிராத் ஏவ, சீக்கிரமே சூத்ர ரூபானி ஒரு ஃபார்முலா மாதிரி, த்ரீனி உத்ராணி பிரததான், 3 ஆன்சர்ஸை கொடுக்குறாரு அந்த குவெஸ்டினுக்கு. என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிதபுக் மிதபுக் ருதுபுக் இதி. சமுச்சிதம் உத்தரம் ஸ்ருத்வா அத்யந்த பிரீத்தः சஹ சுகः வாக்பட்டேன அர்ப்பிதானி பலானி காதித்தவான். ஸோ அந்த கேள்விக்கான சமுச்சிதம் உத்தரம், கரெக்டான ஆன்சரை கேட்ட உடனே ஸ்ருத்துவா அத்தியந்த பிரீத்தக, ரொம்பவும் சந்தோஷமான சக சுகக, அந்த பேர்டானது வாக்பட்டேன, அதாவது அவரால் கொடுக்கப்பட்ட அர்ப்பிதானி, அவரால் கொடுக்கப்பட்ட அந்த பலானி, அந்த பழங்களை காதித்தவான், உடனே அது சாப்பிடுது. தத்தஹ சுகரூபக தன்வந்திரிஹி வாங்பட்டம் உப்தவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பேரட் ரூபத்தில் இருக்கிற தன்வந்திரி காட், கடவுள் என்ன பண்ணுறாருன்னா வாங்பட்டம் உப்தவான், இந்த வைத்தியர்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா வத்ஸ அகம் தன்வந்திரிஹி அஸ்மி, நான் வந்து தன்வந்திரி கடவுள் தான். உத்தமஸ்ய வைத்தியஸ்ய அன்வேஷனாய பாரத வர்ஷே சர்வத்திர பரிபிரமணம் அத்ர சமாகதः. உத்தமஸ்ய வைத்தியஸ்ய, ஸோ ரொம்ப உத்தமமான, ரொம்ப நல்ல டாக்டர், அதாவது ஒரு வைத்தியரை அன்வேஷனாய, இன் சர்ச் ஆஃப்னு அர்த்தம், அதாவது அவரை தேடி, பாரத வர்ஷே சர்வத்ர, ஸோ இந்த
பாரதத்துல சர்வத்திர எல்லா இடத்துலயும் பரிபிரமன் அத்திர சமகதக பரிபிரமண. ஸோ எல்லா இடத்துலையும் தேடி அத்திர அதாவது இங்கே நான் வந்திருக்கேன், எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் நான் இங்கே வந்திருக்கேன். தவ உத்கிருஷ்டேன ஆயுர்வேத ஞானேன அகம் அதீவ சந்துஷ்டக அஸ்மி. உன்னுடைய உத்கிருஷ்டேன அதாவது எக்ஸலண்டான ஆயுர்வேத ஞானேன நாலேஜ் ஆஃப் ஆயுர்வேத, உன்னுடைய இந்த எக்ஸலண்டான ஆயுர்வேத நாலேஜை பார்த்த நான் அகம் அதீவ சந்துஷ்டக அஸ்மி ரொம்பவும் சந்துஷ்டம், அதாவது நான் ரொம்பவும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன், உன்னோட நாலேஜை பார்த்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன். துவம் அவசியமேவ ஆயுர்வேத அஷ்டாங்க விசார சாரபூதம் தந்திரம் விரச்சயேஹ யதத் உக்துவா சஹ அந்தர்ஹிதஹ. அவருடைய அந்த ஆயுர்வேத நாலேஜில் ரொம்பவும் சந்தோஷமான சாட்டிஸ்ஃபையான தன்வந்திரி கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, துவம் அவசியமேவ நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயுர்வேத அஷ்டாங்க விசாரா. அஷ்டாங்க அப்படின்னா அஷ்ட அப்படின்னா 8, அங்கு அப்படின்னா பாகம். ஸோ ஆயுர்வேதத்தினுடைய 8 பாகத்தினுடைய விசார அப்படின்னா அதனை சர்ச்சை, அதனை டிஸ்கஸ் பண்ணி அதை சாரபூதம், அதனுடைய சாரபூதம் அப்படின்னா அதனுடைய மூல தத்துவத்தை தந்திரம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்டாக, ஸோ ஆயுர்வேதத்தினுடைய அஷ்டாங்கம் சொல்லக்கூடிய அதாவது 8 பாகத்தை ஒரு டெக்ஸ்டா பண்ணி விரச்சையே அப்படின்னா கம்போஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு யதத் உக்தவா சஹ அந்தர்ஹிதஹ அதை சொல்லிட்டு அது டிஸப்பியர் ஆயிடுச்சு, அந்த பேர்டானது டிஸப்பியர் ஆயிடுச்சு, அதாவது கடவுள் அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. யதத் சர்வம் தூராத் பஷ்யந்தஹ விஸ்மிதாக சிஷ்யாக ஆச்சாரிய வாங்படஸ்ய சமீபம் ஆகத்திய அப்ருச்சயன். இதை எல்லாத்தையும் சர்வம் தூராத் பஷ்யந்தஹ இது எல்லாமே தூரத்துல இருந்து பார்த்த விஸ்மிதாக சிஷ்யாக ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போன அந்த சிஷ்யர்கள், அவருடைய சிஷ்யர்கள் என்ன பண்றாங்க, ஆச்சாரிய வாங்படஸ்ய சமீபம் ஆகத்திய ஆச்சாரிய வாங்பட் அவர்கிட்ட வந்து ஆப்ரிச்சன் அவங்க வந்து கேட்குறாங்க, குருவர சுகஹ கோ ஆருக் கோ ஆருக் கோ ஆருக் இது உக்தவான் தஸ்ய கோ அர்த்தஹ அபீச்ச பவான் கிம் உத்தரம் தத்தவான் ததா வாங்படஹ உத்தரம் தத்தவான். ஸோ அப்படி கேள்வி கேட்குறாங்க. ஸோ குருவர் சுக்கஹ, ஸோ இந்த பேர்டு வந்ததுலேயே அந்த பேரட் வந்து கோ ஆருக் கோ ஆருக் கோ ஆருக் இது உக்தவான் இந்த மாதிரி சொல்லுது. தஸ்ய கோ அர்த்தஹ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அபீச்ச பவான் ஆல்சோ நீங்களும் என்ன பண்ணீங்க, கிம் உத்தரம் தத்தவான் என்ன ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்றத அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க. ததா வாங்பட்டஹ சாத்ரானாம் ஜிஞ்ஞாசாம் உபசமயன் கதயதி சாத்ராஹ ஸ்ருணூது ஏஷஹ சுகஹ வததி யத் கஹ ஆருக் அர்த்தாத் கஹ ஸ்வஸ்தஹ நிரோகஹ வ வர்த்ததே. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த டைட்டிலும் புரிஞ்சிருக்கும். என்ன சொல்றாங்க பாருங்க, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றார், ததா வாங்பட்டஹ சாத்ரானாம் ஜிஞ்ஞாசாம் உபசமயன் கதையதி அவங்களுடைய கியூரியாசிட்டியை அப்பீஸ் பண்ற விதமா அவர் என்ன பண்றாரு சொல்றாரு, கியூரியாசிட்டியை தீர்க்கிற வகையை அவர் அதனுடைய ஆன்சர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சாத்ராக ஸ்ருணூது கேளுங்க, ஏஷஹ சுகஹ இந்த பேர்டு கேட்டது என்ன அப்படின்னா, வததியத் கஹ ஆருக் அதாவது யாரு சிக் இல்லாம இருக்காங்க, அதாவது யாரு ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குது. யாரு அதாவது பிணியற்று தமிழ்ல சொல்லுவாங்க, நோய் இல்லாமல் இருக்கிறது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. கஹ ஆருக் அர்த்தாத் அப்ப மீனிங் என்ன வருது அப்படின்னா, கஹ ஸ்வஸ்தஹ நிரோகஹ வ வர்த்ததே யாரு ரொம்ப ஹெல்த்தியாவும் எந்த டிசீஸும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அது கேட்டது. ததாமயா உக்தம் அப்ப நான் அதுக்கிட்ட என்ன ஆன்சர் பண்ணனா, யஹ ஹிதபுக் மிதபுக் ஸ்ருதுபுக். ஸோ யார் ஒருத்தர் ஹித புக் புக் அப்படின்னா வந்து கன்சியூம் பண்ணுறதுன்னு அர்த்தம். எதை கன்சியூம் பண்ணுறது, ஒன் ஹூ ஈட்ஸ் நியூட்ரிஷியஸ் ஃபுட், அதாவது ஹித் அப்படின்னா நல்ல விதமான நல்ல குட்டாக இருக்கிற அந்த ஃபுட்டை எடுத்துக்கிறவங்க. மித புக் அப்படி அப்படின்னா ஒன் ஹூ ஈட்ஸ் இன் லிமிட்டட் குவான்டிட்டி, மிதம் ஸோ ரொம்ப அளவாக சாப்பிட்றவங்க. அதே மாதிரி
ருத்து புக் அப்படின்னா, ருத்து அப்படின்னா சீசன். சீசனை தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரியான ஃபுட் எப்போ எடுத்துக்கணும்னு சாப்பிட்றாங்களோ அவங்க அப்படின்னு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஹித புக், மித புக், ருத்து புக். ச சஹ ஏவ சர்வதா ஸ்வஸ்தக பவதி, அவங்க தான் எப்பயுமே ஹெல்தியா இருக்கிறவங்க அப்படின்னு நான் ஆன்சர் பண்ணேன். சாத்ராக புனக ஜிஞ்ஞாசையா அப்ருச்சன் ஆச்சாரிய ஹிதபுக் மிதபுக் ருத்துபுக் இது எதேஷாம் கஹ ஆஷய. ஸோ இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, புனக ஜிஞ்ஞாசையா அப்படின்னு ரொம்ப கியூரியஸாக இன்னொரு ஒரு கொஷின் கேட்குறாங்க ஆச்சாரிய. ஹிதபுக் மிதபுக் ருத்துமுக் இது எதேஷாம் கஹ ஆஷய, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. வாங்பட்டக வததி. ஸோ உடனே அவர் சொல்கிறாரு, சிஷ்யாக மஹர்ஷேக சரகஸ்ய நாம பவந்தக ஸ்ருதவந்தக ஸ்யுஹு. மகரிஷி சரக்கன் அப்படி சரக் அவரோட பேரு, அவரை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மகரிஷி சரகஸ்ய நாம் பவந்தக, நீங்கள் எல்லாருமே ஸ்ருதவந்தக ஸ்யு. சக ஹிதபுக் விஷயே கதையதி, அவர் ஹிதபுக் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கார் பாருங்க. தச்ச நித்யம் பிரயுக்ஜீத் ஸ்வாஸ்தயம் ஏனானும் வர்த்ததே ஆஜாதானாம் விகாரானாம் அனுத்பத்திகரம் சயத். ஸோ இந்த ஸ்லோகனுடைய அன்வயக பாவார்த்த உங்கள் புக்லேயே எண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் படித்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதனுடைய பதச்சேத்தக பாருங்க. தச்ச அப்படின்றது வந்து தத் பிளஸ் ச நித்யம் பிரயுக்ஜீத் ஸ்வாஸ்தயம் ஏன அனுவர்த்ததே ஆஜாதானாம் விகாரானாம் அனு உற்பத்திகரம் சயத். அன்வயக பாருங்க. ஆஜாதானாம் விகாரானாம் ச யத் அனுத்பத்திகரம் ஏன ஸ்வாஸ்தயம் அனுவர்த்ததே ச தத் நித்யம் பிரயுக்ஜீத். அதாவது என்ன மாதிரியான ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணணும், எது பெனிஃபிஷியலாக இருக்கோ அதை பற்றி சொல்கிறாங்க. பிரயுக்ஜீத் அப்படின்னா யூஸ் ஆர் கன்சியூம். எதை? ஆஜாதானாம் விகாரானாம். ஸோ ஒரு அன்பார்ன் டிசீஸ், ஏதோ ஒரு நோயை தரக்கூடியதா இல்லாமல் இருக்கணும். ச யத் அணு உற்பத்திகரம் டஸ் நாட் காஸ் அன்பார்ன் டிசீஸ், அதாவது ஒரு தெரியாத வியாதியை கொண்டு வர மாதிரியான ஃபுட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏன ஸ்வாஸ்தயம் அனுவர்த்ததே, உன்னுடைய ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டாக அது இருக்கணும். ச தத் நித்தியம் பிரயுக்ஜித், அந்த மாதிரி ஃபுட்டை தான் நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதனுடைய பாவார்த்த பாருங்க. அர்த்தாத் யஸ்ய ஆஹாரஸ்ய சேவனேன ஸ்வாஸ்தயஸ்ய ரக்ஷணம் பவேத். என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஆகாரத்தை நீ எடுத்துக்கும் போது ஸ்வாஸ்தயஸ்ய ரக்ஷணம் பவேத், உன்னுடைய ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்ணப்படுதோ. அதே மாதிரி ந ஜாதானாம் அர்த்தாத் அணு உற்பத்தனாம் விகாரானாம், அதாவது ஒரு அன்பார்ன் டிசீஸை உற்பத்தி பண்ணக்கூடாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபுட்டை தான் தாதிருஷம் ஆகார சேவனியக, அந்த மாதிரியான ஃபுட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத ஹிதபூக் அப்படின்ற ஒரு வேர்டில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஸ்லோகனுக்கான மீனிங் தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய அர்த்தம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அர்த்தாத் யஸ்ய ஆகாரஸ்ய சேவனேன ஸ்வாஸ்தஸ்ய ரக்ஷணம் பவேத். ஸோ எந்த ஆகாரத்தினுடைய சேவனேனா கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஹெல்த்து ரக்ஷணம் பவேத் ப்ரொடெக்ட் ஆகுதோ. ந ஜாதானாம் அர்த்தாத் அனுத்பன்னானாம், உற்பத்தினான நிறைய உற்பத்தி பண்ணாமல் இருக்கிறது. விகாரானாம் அன்பார்ன் டிசீஸை உற்பத்தி பண்ணாமல் இருக்கக்கூடிய உற்பத்தி ந பவேத். தாதிருஷம் ஆகாரக சேவனிய, அந்த மாதிரியான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மிதமுக் விஷயே கதையத்தி ஆச்சாரிய. அப்போ மிதமுக் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றிங்க பார்க்கலாம். அல்பாதானி குருநாம் ச லகுனாம் च अतिसेवने मात्राकाराणाम् उद्दिष्टं द्रव्याणां गुरुलाघवे. ஸோ இதனுடைய அன்வயக பதச்சேத்தக பாவார்த்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். பதச்சேத்தக பாருங்க. அல்பாதானே குருநாம் ச லகுனாம் ச அதிசேவனே மாத்திர காரணம்
உத்திஷ்டம் திரவியானாம் குரு லாகவே. இதோட அன்வயக பாருங்க. குருநாம், குருநாம் திரவியானாம். குருநாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்பவும் ஹார்ட் டு டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சில ஃபுட் இருக்கும், அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. குருநாம் திரவியானாம் அல்பாதேன ஹிதம் பவதி. அதை கொஞ்சமா எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஸோ ஒரு ஃபுட்டு ரொம்ப டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லும் போது அந்த ஃபுட்டை நம்ம என்ன பண்ணணும், அல்பாதேன ஹிதம் பவதி, அது கொஞ்சமா எடுக்கிறது நம்மளுக்கு நல்லது. லகுனாம் திரவியானாம், ஸோ இது ஈஸியா தான் டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட்டா இருந்தாலும் கூட அதிசேவன ஹானி பவதி, அப்படி இருந்தாலும் கூட அதையும் நம்ம நிறைய கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ ஃபுட்டு எப்பயுமே லிமிட்டடா தான் இருக்கணும்ன்றத சொல்றாங்க. அதிசேவன ஹானி பவதி, அதுவும் கூட நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். குரு லாகுவே போஜன கிரகணி, அதாவது போஜன கிரகணி நம்ம உட்கொள்ற அந்த ஃபுட்டானது திரவியானா மாத்திர காரணம் உத்திஷ்டம். ஸோ நீ எவ்வளோ அளவு எடுத்துக்கிற அப்படின்றத பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபுட்டை நம்ம அளவா எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த ஸ்லோகன்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பாவார்த்த பாருங்க. அர்த்தாத் गरिष्ठ द्रव्याणि अपि अल्पमात्रं सेवनेन सूपाच्यानि भवन्ति. सूपाच्यानिना ஈஸிலி டைஜஸ்டபிள்னு அர்த்தம். என்ன மீன் பண்றாங்க, கரிஷ்ட திரவியானி அப்பி, அதாவது ரொம்ப ஹார்ட் டு டைஜஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டை கூட அல்பமாத்திரம் சேவனேனா அதையும் நம்ம கொஞ்சமா எடுத்துக்கும் போது சூபாச்சியானி அப்படின்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகிடும், நல்ல விதமா அது டைஜஸ்ட் ஆகும். லகு திரவியானி ச அப்பி, அது ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டா இருந்தாலும் கூட அதிமாத்திரம் சேவனேன ஹானிகராணி ஜாயந்தே, ஸோ அது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தக மாத்திர அனுசாரம் ஏவ காதித்தவ்யம், அதனால அந்த ஃபுட்டினுடைய அளவை தெரிஞ்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏவமேவ ருதுபுக் விஷயே உச்சியதே. இப்ப ருதுபுக் பத்தி சொல்றாரு. அவர் சொன்ன 3 ஆன்சருக்கானதை நம்ம 2 பார்த்துட்டோம். இப்ப 3வது ருதுபுக் விஷயே உச்சியதே. ருதுபுக்ல என்ன சொல்றாரு பாருங்க. தஸ்யாஷிதாத்யாத் ஆஹாராத் பலம் வர்ணச்ச வர்த்ததே தஸ்யர்த்து சாத்மியம் விதிதம் சேஷ்டா ஆஹாரவ்யபாஸ்ரயம். இதனுடைய பதச்சேத் அன்வயக பாவார்த்த பார்க்கலாம். பதச்சேத்தக பாருங்க. தஸ்ய அஷிதாத்யாத் ஆஹாராத் பலம் வர்ணஹ ச வர்த்ததே தஸ்ய ருது சாத்மயம் விதிதம் சேஷ்டா ஆஹார வியாபாஸ்ரயம். அன்வயக தஸ்ய ஜனஸ்ய ஜனங்களுடைய அஷிதாத்யாத், அதாவது அவங்க உட்கொள்ளக்கூடிய ஆஹாராத் ஆகாரத்தினால பலம், பலம்னா உங்களுடைய பலம், உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வருமோ அது, வர்ணக பியூட்டி என்ஹான்ஸ் ஆகிறது, ச வர்த்ததே இதெல்லாமே என்ஹான்ஸ் ஆகும். தஸ்ய சேஷ்டா எப்போ அப்படின்னா உங்களுடைய சேஷ்டா உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கணும்னா ஆஹார வியபாஸ்ரயம், அதாவது ஆகாரத்தை உட்கொள்ளும் போது ருது சாத்மயம் சீசனுக்கு ஏத்தா மாதிரி இந்த இடத்துல இந்த காலத்துல நான் இதை சாப்பிடலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விதிதம் போக்தவ்யம், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய ரூலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போக்தவ்யம் அதை நீங்க உட்கொண்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய பலம் வர்ணகச்ச வர்த்ததே அப்படின்றத சொல்றாங்க. பாவார்த்த பாருங்க. அர்த்தாத் ग्रीष्म वर्षा शरद शिशरः हेमन्तः वसन्तः चेति षट ऋतवः भवन्ति. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 6 சீசன்ஸ் இருக்கு. ஸோ சம்மர் சீசன், ரெய்னி சீசன், ஆட்டம், வின்டர், ப்ரீ வின்டர் அண்ட் ஸ்ப்ரிங். அர்த்தாத் கிரீஷ்ம வர்ஷா शरद शिशरः हेमन्तः वसन्तः चेति षट ऋतवः भवन्ति. यः पुरुषः ऋतूनाम अनुकूलम स्वास्थ्य प्रथम ஆகார சேவனம் ஜானாதி. ஸோ எந்த ஒரு மனிதனுக்கு இந்த சீசனுக்கு ஏத்தா மாதிரியான ஹெல்தி ஃபுட்ஸ் ஆகார சேவனம் ஜானாதி தெரிஞ்சிருக்கோ தத அனுசாரம் ஆச்சரணம் ச கரோதி, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தா மாதிரி அவன் ஃபுட் எடுத்துக்கிறானோ தஸ்ய ஜனஸ்ய அஷிதம் அர்த்தாத் புக்தம் பீதம். அஷிதம்னா உட்கொள்றது, கன்சியூம் பண்றது. இப்போ என்ன மீன் பண்றாங்க, புக்தம் எடுத்துக்கொள்ற ஃபுட்டு
எடுத்துக்கொண்ட நீர் தண்ணி எல்லாமே சர்வமபி பலவர்த்தகம், இது எல்லாமே அவனுக்கு என்ன தரும், ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். வர்ண காந்திக ஜனகம், அதாவது பிரைட்டனிங் இஸ் காம்ப்ளெக்ஷன், அவருடைய ஸ்கின்ல இருந்து எல்லாமே அவரோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்றது. சுகவர்த்தகம், enhances happiness also. ஆயுர் வர்த்தகஞ்ச பவதி, அதே மாதிரி அவருடைய ஆயுளும் கூடும். யார் ஒருத்தர் சீசனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய ஆயுளும் கூடும். அத்தக ருத்தோஹு அனுசாரம் போக்தவ்யம் இதி, அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த சீசனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும், உட்கொள்ளணும். நியமித ரூபேன சமயானுசாரம் சாத்விகம் போஜனம் அவசியகம் அபி இதி ருதுபுக் பதேன கியாயதே. நியமித ரூபேன, அதாவது ரெகுலரான ஃபுட்டா இருக்கணும். சமயம் அனுசாரம், அதே மாதிரி கரெக்டான சமயத்துல எடுத்துக்கிற சாத்விகம் போஜனம். சாத்விகம் போஜனம் நம்ம லைட்டான ஃபுட்டை சொல்றாங்க. போஜனம் அவசியம் மிதி, ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா ருதுமிக் பதேன கியாயதே. ருதுபுக் அப்படின்னு ஒரு பதம் சொல்றாரு இல்லையா, அதுக்கான மீனிங் இதுதான் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த 3 வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. எதத் சர்வம் ஸ்ருத்வா கஷ்டன சாத்திரஹ பாங் பட்டம் ஆப்ரிச்சத். ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு ஸ்டூடெண்ட் இவர்கிட்ட கேட்குறாங்க, ஆச்சாரிய हित बुखादि विषये भयं तु ज्ञातवन्तः किन्तु किं सः शुकः सन्तुष्टः अभवत्. ஸோ ஆச்சாரியே ஹித புகாதி விஷய, அதாவது புக்கன்னா உட்கொள்றதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நல்லபடியா என்ன சாப்பிடணுன்ற அந்த விஷயத்துல வயம் தூ கியாத்தவந்தக, நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். கிந்து கிம் சக சுகஹ சந்துஷ்டக அபவத், என்ன அந்த பறவையும் கூட அந்த பேர்டும் கூட சந்துஷ்டக ரொம்ப ஹாப்பியா இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ததா வாக்பட்டக சுகசிய ரகசியம் உக்தவான். அப்ப வாக்பட்டக அந்த வைத்தியர் என்ன பண்றாரு, அந்த பேரட் யாருன்ற ரகசியத்தை இப்ப சொல்றாரு. பிரிய शिष्याः अयं विहगः न सामान्य विहगः अपितु आयुर्वेदस्य पूजयः देवः भगवान् धन्वन्त्री एव स्वयं सुखरूपेण अत्र आगच्छत्. அயம் விஹகஹ. ஸோ இந்த பேர்டானது ந சாமானிய விஹகஹ, இது சாதாரண பறவை கிடையாது. ஆனால் அது எந்த பறவை, தூ ஆயுர்வேதஸ்ய பூஜையக, ஆயுர்வேதத்தில் வர்க்ஷிப் பண்ணக்கூடிய தேவர் கடவுளான பகவான் தன்வந்திரி தான். ஏவ ஸ்வயம் சுக ரூபேன, அவர் தான் என்ன பண்றாரு, இந்த ஒரு பறவை பேரட்டோட ரூபத்துல அத்திர ஆகச்சன் இங்க வந்திருந்தாரு. அஸ்மாக்கம் கிருத்தே சன்ஷேபேன स्वास्थ्य रक्षणाय सूत्र रूपेण संदेशं च प्रदत्तवान्. भवन्तः अपि शृण्वन्तु स्मरन्तु च. ஸோ அஸ்மாக்கம் கிருத்தே, ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளா அந்த தன்வந்திரி தான் ஒரு பேரட்டோட ரூபத்துல இங்க வந்திருந்தாரு. அஸ்மாக்கம் கிருத்தே, அவரு நமக்கு சன்ஷேபேன ஒரு பிரீஃபான ஒரு நட்ஷல்ல ஸ்வாஸ்தய ரக்ஷனாய, நம்ம ஹெல்த்தை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றத சூத்திர ரூபேன, ஒரு சூத்திரமா ஒரு ஃபார்முலாவா, சந்தேஷம் ஒரு ஃபார்முலான ஒரு இன்ஃபர்மேஷனை ச பிரதத்தவான் அதை கொடுத்துட்டாரு. ஸோ நீங்களும் கூட பவந்தக அப்படி நீங்களும் கூட சுணவந்து ஸ்மரந்து ச, நீங்களும் கூட இதை கேளுங்க, அதை ரிமெம்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் சொல்றாரு. அது என்னன்னு பாருங்க. வியாயாமஹ பிராதருதாய நித்யம் தந்த விஷோதனம் ஸ்வச்ச ஜலேன சுஸ்நானம் புபுக்ஷாச்ச போஜனம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதனுடைய அன்வய அது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பதச்சேத்தக பாருங்க. வியாயாமஹ பிராத்தக உத்தாய, அதாவது பிராத்தருத்யாய எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, பிராத்தக உத்தாய நித்தியம் தந்த விஷோதனம் ஸ்வச்ச ஜலேன சுஸ்நானம் புபுக்ஷாயச்ச போஜனம். இது நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்ன சொல்றாங்க, நித்தியம் பிராத்தக உத்தியாய, ஸோ எப்பயுமே காலையில எழுந்து வியாயாமக கரணியக, எக்ஸசைஸ் பண்ணணும், பிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம கண்டிப்பா பண்ணணும். தந்த விஷோதனம் கர்த்தவியம், தந்த விஷோதனம்னா நம்மளுடைய பல்லு இதெல்லாமே கிளீன் பண்ணணும், பண்ணிட்டு ஸ்வச்ச ஜலேன சுஸ்நானம் காரியம், ஸோ நல்ல கிளீனான தண்ணியால நம்ம குளிக்கணும். புபுக்ஷாயம் ஜாதாயாம் போஜனம் ச கர்த்தவியம்,
புபுக்ஷாயாம் அப்படின்னா பசித்தால், நல்ல பசி எடுத்த உடனே தான் நம்ம என்ன பண்ணணும், போஜனம் ச கர்த்தவியம், சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றத இந்த ஸ்லோகன்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிரீஃபா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தை பத்தின ஒரு ஸ்லோகன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அஸ்மாக்கம் ரிஷயः நித்யம் பிரார்த்தனாம் அபி குருவந்து வயம் அபி ஸ்மராமஹ. ஸோ நம்மளுடைய ரிஷி முனிவர்கள் எல்லாரும் நித்தியம் பிரார்த்தனாம் அபி குருவந்து, அவங்களும் அவங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குவாங்க. அதே சமயத்தில் அவங்க எப்பயுமே ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணுவாங்க. வயமபி ஸ்மராமஹ, அந்த பிரார்த்தனையை நம்மளும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து ம கஷ்சித் துக் பாக் பவேத். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகன் இது, நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன். இதனுடைய அன்வயக பதச்சேதக அண்ட் அதனுடைய பாவார்த்த பார்க்கலாம். சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக சர்வே பத்ராணி பஷ்யந்து ம கஷ்சித் துக் பாக் பவேத். அன்வயக பாருங்க, சர்வே சுகினஹ பவந்து, ஸோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சர்வே நிராமயாக சந்து, நிராமயாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோய் இல்லாமல் இருக்கணும். நிராமயாக சந்து. சர்வே பத்ராணி பஷ்யந்து, பத்ராணி அப்படின்னா ஒரு எல்லாரும் ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவம் சொல்லுவாங்களே, ஸோ பிரதர்ஹுட் மாதிரி இருக்கணும். கஷ்டித் துக்கமாக் பவதி, ஸோ யார் ஒருத்தருக்கும் துக்கம் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. பாவார்த்த பாருங்க, சன்சாரி சர்வே சுகேன நிவசேயு, ஸோ இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழணும். தே நிரோகினஹ ச பவேஹு, ஸோ யாருமே நோய் இல்லாமல் வாழணும். த பரஸ்பரம் சமபாவேன உத்தம விசாரைஹி ச விசாரையேஹு, ஸோ எல்லாரும் சமபாவேன, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உத்தம விசாரைஹி நல்ல தாட்ஸோட இருக்கணும். தேஷாம் கல்யாணம் பவேத், எல்லாருக்கும் நல்லது உண்டாகணும். கஷ்டித் அபி ஜனஹ கதாபி துக்கம் ந பிராப்னுயாத், ஸோ எந்த ஒரு ஜனங்களும் யார் ஒருத்தரும் கதாபி துக்கம் எந்த ஒரு துக்கமும் இல்லாமல் இருக்கணும். வஸ்துதஹ சர்வே நியமித ஹிதகரம் போஜனேன ரோகமுக்தா பவேஹு, ஸோ இதனால என்ன சொல்றாங்கன்னா சர்வே நியமித ஹிதகரம், ஸோ எல்லாரும் ரெகுலரா ஹிதகரம் போஜனேன நல்ல பெனிஃபிஷியலான ஃபுட்டை எடுத்துக்கிட்டு ரோகமுக்தாக டிசீஸ் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ரம் த டிசீஸ்ன்னு சொல்றாங்க. ரோகமுக்தாக பவேஹு, ரோகமுக்தம் அந்த மாதிரி நம்ம இருக்கணும், டிசீஸ்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்லோகன்ல சொல்லியிருக்காங்க. இதை வந்து பிரேயரா ரிஷி முனிவர்கள் பாடுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சில்ட்ரன், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நிறைய ஸ்லோகன்ஸும் பார்த்தோம், நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். இந்த லெசன் படித்ததுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஃபுட்டை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த லெசனை நீங்கள் திரும்பவும் ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க சில்ட்ரன். தேங்க்யூ.